திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டி.ஆர். பாலுவுடன் ஏற்பட்ட பழக்கம் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்ற பிறகு நடந்த நிகழ்வுகளை சொல்றப்போ கழக வரலாறாகவும் என்னோட வரலாறாகவும் அமைஞ்சிருச்சு. கழகத்தையும் என்னையும் பாலுவையும் பிரித்து வரலாற்றை எழுத முடியாது. நெருக்கடி காலத்திற்கு முன்பு இளைஞர் திமுக கோபாலபுரம் பகுதியில் நான் தொடங்கின நேரத்தில் எனக்கு துணையாக இருந்தவர். அவர் அப்போது அண்ணா ஆர்ட்ஸ் அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை பொதுவாக நடத்தி கொண்டிருந்தார். கழகத்திற்கு துணை செய்யக்கூடிய வகையில் தான் நடத்தி கொண்டிருந்தார். அப்போதான் முதல்ல எனக்கு அவருக்கு அறிமுகம் கிடைச்சது. அந்த அறிமுகம் கிடைச்சப்ப அவரெல்லாம் வாங்க போங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நானும் பேசுவேன், அவரும் பேசுவார். அது போக போக என்னப்பா எப்படி இருக்க, அவரும் திருப்பி நல்லா இருக்கும்பா அப்படின்னு. அது இன்னும் போக போக ஐயோ என்னையா எப்படி இருக்க, இப்படி மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு கூட மாறிச்சு. ஆனா இப்ப பாத்தீங்களா அந்த தலைவர் கட்சியினுடைய தலைவர், அவர் நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர். இப்ப சொல்ல முடியுமா? சொன்னா அவரை நீங்களாம் விட்டுருவீங்களா? எதற்காக சொல்றேன்னா அந்த அளவிற்கு இரண்டரை கலந்தவர்களாக நாங்கள் இருந்தோம் என்பதற்காகத்தான் இதை சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.